மாதுளம்பழம் ஜூஸ் போட போகிறோம். இது வந்து 600 கிராம் வருது ஒரு பழம். உரிச்சா நமக்கு வந்து தோல் 100 கிராம் போயிடும். பழம் வந்து ஒரு 500 கிராம் கண்டிப்பாக வரும். பாருங்கள், 1/2 லிட்டர் பால், 1/4 கிலோ சர்க்கரை. இந்த பழம் வந்து தோல் போக 1/2 கேஜி வரும். 1/2 லிட்டரு, இது 1/2 கேஜி. சர்க்கரை வந்து ஒரு 1/4 கேஜி எடுத்துருக்கோம். நீங்கள் தேவையானாலும் இனிப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஃபியூவரான ஹெல்த்தியான ஜூஸ் தான் போட போகிறோம். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து கோல்டாக்கி வச்சுருக்கோம். நம்ம ஐஸ் போட தேவையில்லை. ஓகேங்களா? இதுவே போதுமாக இருக்கும். பழம் பாருங்கள், இந்த வாங்கி வந்து 2-3 நாள் ஆகிடுச்சு. கொஞ்சம் கலர் ரெட்டு கலர் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பழம் மட்டும் சூப்பராக அருமையாக இருக்குது. நம்ம க்ளீனாக அதை உரிச்சிட்டு அருமையான ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஜூஸை போட்டுடலாம். இந்த மாதுளம்பழத்தில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது. நோய் விசது அதிகம், இன்னும் பல விதமான நன்மைகளும் இருக்குது. ஓகேங்களா? இந்த பழத்தை ஃபஸ்ட்டு உரிச்சிட்டு க்ளீனாக சூப்பரான ஒரு ஜூஸை போட்டுருவோம். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அந்த பழம் வந்து மேலே கட் பண்ணிட்டு ஒரு மார்க் போட்டிருக்கோம். அப்படியே உரிச்சிடலாம். பழம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? பழம் சூப்பராக இருக்குப்பா. பாருங்கள், அருமையாக இருக்குது பழம். சூப்பர் டேஸ்ட்டில். இது மணாலிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். டெல்லிக்கு அந்த பக்கம் 1.5 நாள் போயிருந்தோம். மணாலி டூர் போயிருந்தோம். அங்கே ஒரு பழம் தான் வச்சுருந்தாங்க. 120 ரூபா கேஸ் பண்ணாங்க. ஜாஸ்தி பழம் வாங்கலை. இது ஒரு பழம் மட்டும் வாங்கணும். அப்படியே தந்துருக்கோம். இது எப்படி இது பார்த்துடலாம் இப்போ. ஓகேங்களா? பாருங்கள், பழம் வந்து நம்ம க்ளீனாக ஒரு 5 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தோம். அருமையாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு வந்து சும்மா அருமையாக இருக்குங்க. இந்த பழத்தை இந்த தோலெல்லாம் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிடலாம். ஓகேங்களா? பழம் வந்து உரிச்சி ஏற்றாச்சுங்க. பழம் சூப்பராக அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பழத்தில் வந்து ரத்தம் கம்மியாக உள்ளவங்களும் அதிகமாக சாப்பிட்லாம். இதை பழம் ஜூஸாவோ பழமாவோ சாப்பிட்லாம். இல்லை பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறைய ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இருக்குது. ஓகேங்களா? அது தோல் பார்த்தா 100 கிராம் வரும்னு பார்த்தா தோல் 100 கிராம் வரல, வெறும் 50 கிராம் தான் ஆச்சு. 600 கிராம் பழத்தை வந்து 550 கிராம் இதோடைய தோல், 50 கிராம் தோல் போயிடுச்சு. மிச்செல்லாம் பழம் வந்துச்சு. பழம் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபியூவர் ஜூஸ் தான் போட போகிறோம். சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம். சர்க்கரை எடுத்து பால், இந்த பழத்தை போட்டு சூப்பராக ஜூஸை போட்டுடலாம் இப்போ. ஓகேங்களா? மரம் உரிச்சாச்சு. சூப்பரான கலரில் இருக்குது. வீட்டில் சின்ன மரம் ஒரு 2 இருந்தது. பாருங்கள், சின்ன மரம் 2 இருந்தது. இதனுடைய கலரே வித்தியாசமாக இருக்குது. இது கொஞ்சம் பிளாக்காக கலரில் இருக்குது. நமக்கு 3 விதமான கலரில் பழம் எடுத்துருக்கோம். தெரியுங்களா? பார்க்கும்போதே உங்களுக்கு 3 விதமான கலர் தெரியும். இது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது கலர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், இது கலர் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 3 விதமான கலர். ஓகேங்களா? சூப்பரான ஜூஸை போட்டுடலாம் இப்போ. வடிவேல் சொன்ன மாதிரி 3 விதமான கலரில் இருக்குது. 3 விதமான கலர் பழத்தையும் நம்ம ஜாரில் போட்டுடலாம் இப்போ. குக்கரில் மிக்சியில் போட்டாச்சு. அந்த பழத்தை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பால் சர்க்கரை சேர்க்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சுங்க. இப்போ சர்க்கரை ஜூஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துங்க. தேவையான அளவில் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு இன்னொரு ஒரு ஓட்டிடலாம். வச்சுங்க, பியூராக போட்டுக்கணும். பால் சேர்க்கலை, வடிகட்டலாம். அந்த விதைகள், சில விதைகள்லாம் இருக்கும். நீங்கள் அப்படியே தேவைப்படாமல் குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வடிகட்டி குடிங்க. ஓகேங்களா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அந்த விதைகள் வந்து சரியாக மசியாது. நம்ம என்ன போட்டாலும் அந்த விதைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அந்த விதைகள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எது விசாட்டிங்க வடிகட்டிட்டு. இல்லை இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அந்த அப்படியே சேர்த்து கூட அப்படியே குடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வடிகட்டலாம். டிக்காக போட்டுருவோம். பால் சேர்க்கும்போது தான் சரியாக வரும். ஓகேங்களா? எவ்வளோ டிக்காக இருக்கு பாருங்க. சரி, நம்ம வடிகட்டிடலாம். இதை ஜூஸ் போட்டு எடுத்துட்டோம். இந்த விதைகளை வந்து அவ்வளோ சரியாக மசியாது, அதனால தான் வடிகட்டியிருக்கோம். நீங்கள் அப்படியே குடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம் இப்போ. ஓகேங்களா? இப்போது பால் சேர்க்காது சர்க்கரை மட்டும் சேர்த்துருக்கோம். வந்து என்ன கலரில் இருக்கு பாருங்கள். அப்புறம் வடி வேணுமாங்க இது பண்ணிட்டு அதுவும் பால் சேர்த்து போடலாம். இப்போது இந்த பாலை சேர்த்து எவ்வளோ பால் வேணுமோ நீங்கள் அவ்வளோ பால் கலந்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும்.
பால் தேவையான நீ தாராளம் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம இதுக்கும் கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள். பால் சேர்த்தாலே ஒரு லைட் கலர் வந்துடுது. ஓகேங்களா? பொய்னா கலர் இருக்குது பாருங்கள். நம்ம ஜூஸ் அப்படியே குடிச்சிடலாம். நம்ம மாதுளம்பழத்தில் நமக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே இருக்குது. நம்ம குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்த குறைபாடு உள்ளவங்க இன்னும் பல விதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு இதில். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன நன்மை இருக்குது தெரியல அப்படின்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதுளம்பழத்தில் என்ன நன்மைகள் இருக்குதுன்னு செக் பண்ணிங்கன்னா எல்லா நன்மைகளும் க்ளீனாக பெனிஃபிட்ஸ் கரெக்டாக வந்துடும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடிக்கடி போட்டு குடிங்க. எல்லோரும் ஆரோக்கியம் பாருங்கள். பால் போட்டு குடிக்கலாம், அப்படியே குடிக்கலாம். நீங்கள் சுகர் இருக்குது, நான் சக்கரை போட்டு குடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பழத்தை மட்டும் அப்படியே எடுத்து பழமாக சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா ஃபியூராக வந்து தண்ணி கூட ஊற்ற வேண்டாம். அப்படியே நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே க்ளீன் வடிகட்டி குடிச்சிங்க. இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ்லேயும் ஊற்றியில் எப்படி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஃபியூரோடும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், பால் போட்டும் வச்சுருக்கோம். எல்லாம் மொத்தமே இதுவும் ரெண்டுமே ஃபியூர் தான். ஃபியூரான ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான். அப்படியே பிடிச்சி பார்த்தலாம் டேஸ்ட் அப்படிங்குது. இது வந்து பால் சேர்த்து போட்ட ஜூஸு. சூப்பராக இருக்குது. இது வந்து பாலே போடாது. இதில் சக்கரை கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அது பால் போடுறதுல சக்கரை அளவுலாம் கரெக்டாகவே இருக்குது. நம்ம இதையும் பால் போடுறதுலேயே கூட கலந்துட்டு அப்படியே குடிச்சிடலாம். ஓகே காய்ஸ், இந்த மாதுளம்பழம் வந்து அடிக்கடி ஜூஸ் போடுங்க, குடிங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் சத்து அதிகமாக இருக்குது. அதோட ரத்த குறைபாடு உள்ளவங்க, ரத்த உடம்பு கம்மியாக உள்ளவங்க, ரத்தம் இல்லாதவங்க இந்த ஜூஸை அடிக்கடி பயன்படுத்தலாம். ரொம்ப நன்மைகள் இருக்குது. ஓகேங்களா? இதேபோல் நீங்களும் ஜூஸை போடுங்க, குடிங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. அப்படியே நம்ம வீடியோ வந்து ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் ஃபுட்டு யூடியூப் சேனல் பேர். ஓகேங்களா? அந்த வீடியோ வந்து பாருங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்க. யாரா புதுசாக வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே நோட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. எல்லோரும் பாருங்கள். ஓகே காய்ஸ். அது இந்த மாதுளம்பழம் தோலில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? இந்த தோலை கூட காய வச்சு சில நன்மைகளுக்காக இதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இது ஒரு டைம் வீடியோ பண்ண, இப்போ டைம் இல்லை. ஆனால் அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை காய வச்சு இதை பொடியாக்கி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்ற இன்னொரு டைமில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தோலில் கூட அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு மாதுளம்பழம் தோலில். ஓகேங்களா? மாதுளப்பழம் ஜூஸ் நன்மை பார்த்துடலாம். மாதுளை சாறு பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. இதில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தல், அலர்ச்சியை குறைத்தல், செரிமானத்தை ஊக்குவித்தல், சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் ஆகியவை அடங்கும். மேலும் இது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த பானமாகும். மாதுளை சாறு ஜூஸின் நன்மைகள். இதய ஆரோக்கிய மாதுளை சாறு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு இது உடலில் ஏற்படும் அலர்ச்சியை குறைக்க உதவும். செரிமானம் மாதுளையில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக வைக்க இதனால் செரிமானம் மேம்படுத்தும். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அதன் பாலிவை அதிகரிக்கவும் இது உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் ஏ, சி, இ, பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் இரும்பு சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் மாதுளையில் உள்ளன. புற்றுநோய் எதிர்ப்பு சில ஆரோக்கியங்களின்படி இது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவும். வயிற்று புண்கள் குடல் குணமாகும். வெறும் வயிற்றில் மாதுளை ஜூஸ் குடிப்பதால்
வயிற்றுப் புண்கள் ஆறும் என்று கூறுகின்றனர். கவனிக்க வேண்டியவை: சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் மாதுளை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அதில் அதிகம் பொட்டாசியம் உள்ளது. சாறு எடுக்கும்போது மாதுளை பழத்தில் வேர், தண்டு மற்றும் தோலில் நீங்கும் விளைவுக்கு பொருள்கள் இருக்கலாம். எனவே அவற்றை தவிர்ப்பது நல்லது.